கூட்டாட்சியும் சிறுபான்மையினர் கேள்வியும் அப்படின்ற தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டாட்சி பற்றி பேசும்போது அல்லது ஒரு தேசிய அரசுக்குள்ள பல்வேறு மாநிலங்கள் வந்து பல்வேறு வகையான வேறுபாடுகளோட கட்டப்பட்டிருக்கு. மொழி, இன ரீதியான வேறுபாடுகள், அப்புறம் பண்பாட்டு ரீதியான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு மதம், இந்த மாதிரியான வேறுபாடுகளை கொண்டதாக மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில் கூட்டாட்சி அப்படின்ற அந்த கொள்கை அல்லது அந்த அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் மாடல் இருக்குது. அந்த மாடலுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். ஆய்வு புலத்திலையும் வந்து அது பேசப்பட்டிருக்கு. அது மாதிரி பரவலாக ஒரு பாப்புலர் பாலிட்டிக்ஸ் அடிப்படையிலையும் ஒரு பொதுஜன ஒரு வெகுமக்கள் இயக்கமாகவும் அரசியலாகவும் அது வந்து பேசப்பட்டிருக்குது. அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயம் நம்மளுடைய மாநிலத்தை பொறுத்தவரை. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி ஏன் வந்து ஒரு தேசிய அரசுக்குள்ளே கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கான தேவை அல்லது குரல் வந்து எழுது. குறிப்பாக இந்தியா போன்ற பின்காலனிய நாடுகளில் இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கான அந்த தேவையும் குரலும் ஏன் மேலுக்கு வருது. அதுக்கு வந்து சிறுபான்மையினர் கேள்வி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது, ஒரு கொஸ்டின். உதாரணத்துக்கு சிறுபான்மையினர் கேள்வி நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் பார்த்தோன்னா கிளாசிக்கலாக மார்க்ஸ் வந்து எழுதியிருப்பார் ஆன் ஜூவிஷ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி. ஐரோப்பாவில் யூதர்கள் குறித்த கேள்வி அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய விவாதமாக இருந்தது. மார்க்ஸ் வந்து அதை பேசியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வகையான கருத்து, அதாவது யூதர்கள் தங்களுடைய வித்தியாசங்களை கடந்து அல்லது துறந்து ஒரு பொலிட்டிக்கல் எமான்சிபேஷனை வந்து யூதர்கள் பெறுவதற்கு அவங்க யூத தனித்துவங்கள் சிலது இருக்கும், அதை வந்து என்ன பண்ணணும்னா கடந்து அதை அசிமுலேஷனுங்கிற மாதிரியான ஒரு அதாவது நேஷ்னல் மெஜாரிட்டி இருக்குதோ ஒரு தேசிய பெரும்பான்மை ஒன்று இருக்கும்போது அதனுடைய தன்னை இணைத்து கொண்டு அல்லது கலந்து தன்னுடைய தனித்தன்மைகளை இழந்து தன்னை ஒரு அன்மார்க்டாக தன்னை வந்து ஒரு தனித்துவமான பண்பாடாக இல்லாது ஒரு நேஷ்னல் மெஜாரிட்டியோட கலப்பதற்கான ஒரு மாடலை தான் வந்து அன்றைக்கி ஒரு தரப்பினர் பேசினாங்க. அவங்களும் மதச்சார்பற்ற அல்லது வந்து மத ஆச்சரியங்கள் அற்ற எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய மத வேறுபாடுகள் கடந்து சம உரிமைகள் கிடைக்கணும், அரசியல் உரிமைகள் கிடைக்கணுங்கிற கொள்கையுடையவங்களாக தான் இருந்தாங்க. அப்போ மார்க்ஸுடைய ஆன் ஜூவிஷ் கொஸ்டின் வந்து அதுலேருந்து மாறுபட்டு ஏன் வந்து ஒரு கம்யூனிட்டி அல்லது ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி வந்து எமான்சிபேஷனை நோக்கி வர்றதுக்கு, பொலிட்டிக்கல் எமான்சிபேஷன் அடைகிறதுக்கு, அரசியல் ஆற்றல் படுத்துதலை பெறுவதற்கு அவங்களுடைய கலாச்சார தனித்தன்மைகள் வந்து ஒரு இடையூறாக இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் வந்து அவருடைய கருத்து வந்து அவர் வாதிப்பார். அந்த வகையில் ஆன் ஜூவிஷ் கொஸ்டின்ங்கிறது அந்த காலகட்டத்துடைய டிஸ்கோர்ஸ் அந்த சொல்லாடல்களுக்கு மாறான ஒரு விமர்சனத்தை முன்வச்ச ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக அந்த காலகட்டங்களில் இருந்தது. ஸோ ஐரோப்பாவில் இருந்த அந்த யூத கேள்வியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஐரோப்பாவில் நடந்த இந்த மத மோதல்கள், கத்தோலிக்கர்களுக்கும் புராட்டஸ்டன்ட் பிரிவினர்களுக்கும், அவங்க எந்தெந்த நாட்டில் பெரும்பான்மையினர்களாக இருக்கிறாங்களோ அந்த பெரும்பான்மை மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய அல்லது அவங்க தங்களுடைய மதமாக அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடியதை வந்து பொது மதமாக அஃபிஷியல் மதமாக இருந்த ஒரு காலம் தாண்டி மைனாரிட்டிஸை வந்து சகிச்சு கொள்ளணும். மைனாரிட்டிஸு அதாவது சிறுபான்மை கிறிஸ்தவ குழுக்களும் கூட ஐரோப்பிய தேச அரசுகளுக்குள்ளே வாழ்கிற அந்தந்த நாடுகளில் சிறுபான்மையினர், அவங்க கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், புராட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்களும் சகித்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்ஃபாலியன் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி 1648 ஒரு அக்ரிமெண்ட் வந்து நடந்தது. இதெல்லாம் வந்து சிறுபான்மையினர் கேள்வி குறித்து நம்ம வரலாற்றில் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, வரலாற்று மைல்கற்கள், அந்த மாதிரி இதை வந்து நம்ம படிச்சிருப்போம், வரலாற்று புத்தகங்களில் இருக்கும். அப்போ சிறுபான்மையினர் கேள்விங்கிறது ஏன் தேசிய அரசுகள் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே தொடர்ந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சிறுபான்மையினர் கேள்வி எதனால் முன்னுக்கு வருது, ஏன் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படிங்கிற இந்த இருமை அரசியல் நவீனத்துக்குள்ளே தோன்றுது அப்படிங்கிற அந்த அடிப்படையான அந்த கேள்வியை வந்து நாம் அதிகம் நம்மளுடைய சூழலில் பேசப்படுறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பாலின கேள்வி இருக்குது, வர்க்க கேள்வி இருக்குது,
சாதி குறித்த உரையாடல்கள் நடக்குது, இனம் குறித்த உரையாடல்கள் நடக்குது. சிறுபான்மையினர் கேள்வி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய தனித்தன்மைகள் என்ன, மற்ற இந்த எல்லா வர்க்க சாதி பாலின கேள்விகளோட இனம் குறித்த கேள்விகளோட அதுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக அதை நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் தேசிய அரசுகளுடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஸ்ட்ஃபாலியன் அக்ரிமெண்ட், கிறிஸ்தவர்கள் எல்லா கிறிஸ்தவ பிரிவினரும் டினாமினேஷன்ஸும் அந்தந்த ஐரோப்பிய தேசங்களில் வாழ்கிற அந்த கிறிஸ்தவ மைனாரிட்டிஸை வந்து டாலரேட் பண்ணணும், டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் முன்னுக்கு வருது. அப்போ டாலரன்ஸ் அப்படிங்கிறது அந்த நேஷன் ஸ்டேட்டோட ஒரு தேசிய அரசோடைய ஒரு ஒரு ஐடியலாக, ஒரு எத்திக்காக அல்லது ஒரு மதிப்பீடாக வந்து மாறக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் தேசிய அரசுகள் வர்றதுக்கு முன்னாடியும் அதை பல வேறான மதங்களை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலந்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள மோதல் இருந்திருக்கும், பிணக்கு இருந்திருக்கும். அதே நேரம் அவங்க சகவாழ்வு மேற்கொள்வதற்கான சில கட்டுமானங்களும் அதுக்குள்ளே இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பழைய இந்தியாலேயோ அல்லது மெடிவல் மத்திய காலகட்டத்தின் இந்தியாலேயோ எல்லா மத பிரிவினர்களும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது வந்து வரலாற்று ரீதியாக உண்மையாகாது. அவங்களுக்குள்ள மத ரீதியான பல்வேறு அரசியல் முரண்பாடுகள் இருந்திருக்கும். அதை வந்து அதில் வந்து மத சொல்லாடல்களுக்காக ஒரு 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 பங்கு இருந்திருக்கும். பல அரசியல் முரண்களை அவங்க வந்து வெளிப்படுத்துவதற்கு மத சொல்லாடல்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கான ஒரு ரோல் வந்து இருந்திருக்கு, பாத்திரம் இருந்திருக்கு. ஆனால் அதே நேரம் மதங்களுக்கு இடையில் வந்து இடையறாத போர் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக ஒரு சரியான ஒரு பார்வையாகாது. ஏன்னா அதுக்கு அந்த மோதல்களுக்கு அப்பாற்பட்டு எப்போதுமே கோஎக்ஸிஸ்டன்ஸுக்கான சில கட்டுமானங்கள் வரலாறு காலம் முழுக்க இருந்துகிட்டே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன புதுசாக வந்து இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து செய்யுது அரசியல் நவீன அரசியலில்? ஒரு தேசிய அரசு, அந்த தேசிய அரசுக்கு வந்து ஒரு மக்கள், பீப்புள் அப்படிங்கிற ஒரு குழுமம், அதுக்குள்ளே வந்து மைனாரிட்டிஸ் அண்ட் மெஜாரிட்டி இப்படிங்கிற இந்த வேறுபாடுகள் வந்து இது நவீன தேசிய அரசியல் கட்டமைப்புக்குள்ளே வருதுங்கும்போது அது என்ன வகையில் வந்து அந்த ப்ரீ மாடர்ன் அந்த சொசைட்டிஸை விட இது மாறுபட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நவீன காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் அல்லது வந்து அரசு ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், வெவ்வேறு வகையான அரசு வடிவங்கள் இருந்திருக்கு. அது எதுலேயுமே இல்லாத ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா இந்த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று. அதுக்கப்புறம் வைலன்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு அரசு, மையப்படுத்தப்பட்ட அரசு சென்ட்ரலைஸ் பண்ணுகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு சாதியினரும் அல்லது வந்து ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் அவங்க வந்து தங்களை காத்துக்கிறதுக்கோ அல்லது தங்களுடைய பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைலன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஒரு மைய அதிகாரம், ஒரு பேரரசு வந்து ஒட்டுமொத்தமாக போலீஸு, இராணுவம் எல்லாத்தையும் தனக்கு கீழே குவிச்சு வச்ச ஒரு அதிகார அமைப்பை செலுத்தினது கிடையாது. ஏன்னா அது அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்று கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அரசு உருவாக முடியாது. ஆனால் தேசிய அரசுகளின் காலகட்டம் வரும்போது அரசியல் நவீனத்தில் என்ன நம்ம புதுசாக வந்து ஒரு வடிவம், ஒரு அரசு வடிவம் வந்து வர்றதை நம்ம பார்க்குறோன்னா எந்த வகையில் நவீனத்துக்கு முந்தைய அரசுகளை விட நவீனத்துக்கு முந்தைய அரசுகளோடு ஒப்பிடும்போது இந்த நவீன தேசிய அரசுகள் வேறுபட்டு நிற்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதனோட அடிப்படையான ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு வேறுபாடு என்னென்னா அந்த பொலிட்டிக்கல் வைலன்ஸ், அரசியல் வன்முறைங்கிறத ஒரு அரசு தன்னுடைய ஏகபோகமாக மொனோபலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது, அந்த வைலன்ஸை செலுத்துறதுக்கான அந்த உரிமையுமே கூட அந்த அரசுக்கு வந்து அது தனக்கானதாக அது மோனோபலைஸ் பண்ணிக்கிறது. அதனால தான் எங்கே வந்து தேசிய அரசுகள் உருவாகும்போது அதில் காலனித்துவ விரிவாக்கங்கள் நடக்கும்போதும் அந்த அந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து அல்லது அந்த சாதிகளோ இனங்களோ அந்த மக்கள் பிரிவினர்களோ ஒடுக்கப்படுறதையோ அவங்க வந்து டிசாம் பண்ணப்படுறதையோ இல்லை அவங்க வந்து காலனியை அந்த வைலன்ஸை செலுத்தக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இராணுவத்தில் இதுக்குள்ளே அவங்க வந்து உள்ளடக்கப்படுவதையே நம்ம வந்து பார்ப்போம் வரலாறு ரீதியாக. ஸோ இந்த வைலன்ஸை வந்து முதல்ல மோனோபலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இந்த நவீன தேசிய அரசுக்கு உருவாகுது. அப்புறம் இந்த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வருது. இந்த பீப்புளுங்கிற கான்செப்ட் எந்த அடிப்படையில் உருவாகி வருது
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த வெஸ்ட்ஃபாலியன் அக்ரிமெண்ட் எல்லாமே கூட எல்லா மக்களுக்குமான அந்த எமான்சிபேஷனை வந்து அது கொடுக்கல. இப்போ பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட மிக சமீப காலத்தில் தான் வந்து நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி கருப்பர்களுடைய உரிமையாக இருக்கட்டும், இது மாதிரி ஏராளமான மக்கட்பிரிவினர் இதுலேருந்து வெளித்தள்ளப்பட்டு தான் இருந்தாலும் இந்த நவீன தேசிய அரசுக்குள்ளே இந்த பாப்புலர் சாவரனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வருது. இந்த பாப்புலர் சாவரனிட்டி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது மாதிரி மக்கள் வந்து அவங்களுடைய மதம், இனம், அவங்களுடைய எஸ்டேட், அவங்க வர்க்க நிலை இது எல்லாமே வந்து கடந்து இவங்க வந்து இவங்க ஒரு மக்கட்பிரிவினர்களின் ஒரு அங்கத்தினராக, மக்கள் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு அருவம், அதில் ஒரு அங்கத்தினராக அவங்க கருதப்படுற ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாகுது. ஸோ இதை வந்து நிறைய பேர் இதை வந்து கோட்பாட்டாக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த பப்ளிக் ஸ்பியர் அந்த மாதிரியெல்லாம் வந்து அதை பேசியிருக்கிறாங்க, பொது மன்றம் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரும்போது அவங்க யாருக்கு வந்து அதோட ஆடியன்ஸ் யார், அது ஒரு குறிப்பிட்ட சாதியோ ஒரு குறிப்பிட்ட மதமோ, அது அவங்க ஐடியலாக சொல்லும்போது சொல்கிறேன், அதுக்குள்ளேயும் இந்த எல்லா விதமான அரசியலும் செயல்படுங்கிறது வேறு. ஆனால் ஐடியலாக முதல்ல வந்து ஒரு மாடர்ன் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அல்லது மாடர்ன் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ்குள்ளே இப்படியான பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து உருவாகுது. அப்போது அவங்க வந்து தங்களை வந்து தங்களுடைய தனிப்பட்ட இந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டிஸ் கடந்த ஒரு மக்கட்திரளின் அங்கமாக உணர்வதற்கான, அட்ரஸ் பண்ணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே உருவாகுதுன்னு பார்க்குறோம் தேசிய அரசுகளுக்குள்ளே. அப்போ இப்படி வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த நியூஸ் பேப்பரை வந்து சொல்லும்போது அது வந்து ஒரு மக்கட்திரள்கள் தான் அதனோட இமேஜின் பண்ணப்படுற அந்த சமூகம். அது ஒரு குறிப்பிட்ட சாதியோ சமூகமோ இல்லை, அது வந்து ஒரு அந்த அடையாளங்கள், தனி அடையாளங்கள் கடந்த அந்த பொது அடையாளம் அப்படிங்கிற அந்த மக்கள் அப்படிங்கிற அந்த திரள்களுக்காக தான் அவங்கள ஆடியன்ஸாக கற்பிதம் செய்யப்பட்டு தான் அந்த ஒரு மெக்கானிசம் வந்து இயங்குது. அந்த வகையான ஒரு ஊடகம் செயல்படுறத பார்க்குறோம். அப்போ இந்த பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அங்கே என்ன வருதுன்னு சொன்னால், இதில் வந்து இது ஒரு கொள்கை அடிப்படையில், மதிப்பீடின் அடிப்படையில் இது வந்து தங்களை வந்து இதை முன்வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள தங்களுடைய மக்கள் திரளில் ஒருத்தராக, அதனுடைய பிரதிநிதியாக தங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அரசு உருவாகும் போது அதனுடைய பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய, காங்கிரஸ் சார்பாக பேசக்கூடிய பிரதிநிதிகளுடைய அந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸில் அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, தங்களை வந்து ஒரு சாதி, சமயம் அல்லது இன்ன வர்க்கம் இதெல்லாம் கடந்து இந்திய மக்களின் குரல்களாக பேசுகிறது ஒரு முறை தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தன்மை முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த பிரிவினைக்கு பிறகு யார் ஒருத்தரும் வந்து, குறிப்பாக மைனாரிட்டிஸ், குறிப்பாக சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், ஏன்னா மத அடையாளத்தின் அடிப்படையில் தான் நாடு வந்து பிரிக்கப்படுதுங்கிற அடிப்படையில் அந்த ஒரு விஷயங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு தாக்ககரமான ஒரு கேள்வியாக வந்து அது முன் வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிவினைக்கு பிறகு முஸ்லீம் கேள்வியை வந்து பேச போகிறவங்க, அதாவது முஸ்லீம்கள் வந்து இந்திய நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து தலித் மக்களும் ஆதிவாசி மக்களும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படுற மாதிரி, சிறுபான்மையினருங்கிறவங்களும் ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு அசமத்துவ நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கணும், அந்த சிறுபான்மையினருடைய அந்த அசமத்துவ நிலையை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரல்கள் வந்து முஸ்லீம் மெம்பர்ஸ்கிட்டேருந்து வரும்போது, அப்போது அந்த காங்கிரஸை சேர்ந்த அந்த பிரதிநிதிகளுடைய வாதங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மைனாரிட்டிஸ், நம்ம முஸ்லீம்கள் மாதிரியான மைனாரிட்டிஸ் இன்னமும் தங்களுடைய இந்த தனிப்பட்ட அடையாளத்தை, பர்டிகுலர் ஐடென்டிட்டிஸை தூக்கி பிடிக்கிறது வந்து எந்த வகையிலையும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, சமூக முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய அரசியல் முன்னேற்றத்துக்கும் வந்து உதவி செய்யாது, அது தடையாக தான் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, மெஜாரிட்டியை வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக ஒருங்கு திரளை தான் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பிரதிநிதிகள் வந்து பேசுகிறாங்க. அப்போ அடிப்படையில் இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால்,
இங்கே அன்மார்க்டு இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற இந்த கொள்கை இருக்குதுல்ல, அடையாளமற்ற குடிமகன்களாக மட்டும்தான் ஒரு மத சிறுபான்மையினர் பேசுவதற்கு அனுமதி. அடையாளமற்ற ஒரு குடிமகனாக, இந்திய குடிமகனாக மட்டும்தான் அவன் பேசணும். அவன் தன்னுடைய அடையாளத்துக்காக இந்த நாட்டில் ஒரு அசமத்துவமான நிலைக்கு ஆட்படுறான்னு சொன்னால் அதை பேசுவதற்கான மொழி அங்கே குற்றப்படுத்தப்படுது. அது வகுப்புவாதமாக, கம்யூனலிசமாக அது குற்றப்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரெண்டாவது, இப்படி பேசுகிற முஸ்லீம் பிரிவினர்கள் தான், அதாவது காங்கிரஸை சேர்ந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் மட்டும்தான் சரியான வகையில் ஒரு லெஜிட்டிமேட்டான இந்தியன் முஸ்லீம் வாய்ஸஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தையும் அவங்க கொண்டு வராங்க. அதனால தான் அவங்கள நேஷ்னலிஸ்ட் முஸ்லிம்ஸ், தேசியவாத முஸ்லீம்கள் அப்படின்னு. அதாவது ஒரு ஹிந்து இயல்புலேயே தேசியவாதி, ஆனால் ஒரு முஸ்லீம் தன்னை காங்கிரஸோட அடையாளப்படுத்தும் போது தான் அவன் தேசியவாதி, இயல்புல தேசியவாதத்துக்கு எதிரானவனாகவும் வகுப்புவாதியாகவும் இருக்கிறான். அப்படிங்கிற இதுதான் இந்த பைனரி. ஒரு நார்மலாக ஒரு ஹிந்துங்கிறவன் ஒரு தேசியவாதியாகவும் இருக்கிறான், ஆனால் ஒரு முஸ்லீமோட இயல்பான நிலை தேசியவாதியாக இல்லாமல் இருப்பது. தேசியவாதியாக உயர்வதற்கு அவன் சில விஷயங்களை செய்யணும். அதுதான் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தின்பாற்பட்ட கோரிக்கைகளை கைவிடுவது. ஸோ இங்கே அந்த அன்மார்க்டு சிட்டிசன்ஷிப்புங்கிறது ஒரு கத்தியோட 2 வகையான கூரிய முனையாக இருக்குது. ஒன்று, முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளத்தை அடையாளம் சார்ந்த கோரிக்கைகளை விட்டுட்டு நாங்கள்லாம் சிட்டிசன்ஸு அப்படிங்கிற அடிப்படையில் தான் சில கோரிக்கைகளே கேட்க வேண்டியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்படி கேட்க வேண்டியிருக்கிற நிலைமை அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகளை பேசுவதற்கு இடையூறாகவும் அமைஞ்சது. அப்போ இப்படியான ஒரு இருதலை கொள்ளி நிலையில் தான் முஸ்லீம்கள் முதல்ல இந்த சுதந்திர இந்தியாவில் அவங்களுடைய அரசியல் நிலை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஸோ இதில் என்ன பார்க்கணுன்னு சொன்னால், இந்த இந்துத்துவா இன்றைக்கி பேசக்கூடிய யாரெல்லாம் இப்போது உதாரணத்துக்கு ராகுல் காந்தி இந்த தேர்தல் முன்னாடி பேசுனது பெரிய விவாதமானதை பார்த்தோம். அதாவது முஸ்லீம்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மார்ஜினலைஸ்டு மக்களுக்கும் சொன்னாங்க. அதில் மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸும் சொல்லும்போது இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுங்கிறது அதை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அவங்களுக்கான ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிறத மட்டும் ஒரு மெஜாரிட்டிக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மைனாரிட்டிஸுக்கு எதிரான இந்த மனோநிலைங்கிறது வளம், அதிகாரம் பரவலாக்கப்படணும். யார் உள்பட? மைனாரிட்டிஸ் உள்பட அவங்களுக்கும் அதிகாரமும் வளமும் வாய்ப்புகளும் பரவலாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கன்செப்ஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலுடைய ஒரு வளர்ந்த பரிணாமமாக தான் இந்த இந்துத்துவ அரசியல் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது இந்துத்துவவாதிகளோட மட்டும் ஸ்டார்ட் ஆகலை. அது சுதந்திர இந்தியாவில் இந்திய அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விவாதம் பண்ணப்பட்ட அந்த அரங்கிலேயே அது பேசப்பட்டது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பட்டேல்லாம் அங்கே பேசக்கூடிய முஸ்லீம் பிரதிநிதிகள்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இன்னமும் இந்த தனிப்பட்ட முஸ்லீம் கோரிக்கைகளை நீங்கள் பேசுகிற காலம் வரைக்கும் இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற வன்முறை நாடு முழுக்கவும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதாவது இன்றைக்கி நம்ம இந்த கம்யூனல் கிளாஷஸ்ஸு, இந்த வன்முறைகள் அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்குறத அது அந்த த்ரெட்டு இருக்குல்ல. இன்றைக்கி ஏதாவது முஸ்லீம்கள் சார்பாக இல்லை சிறுபான்மையினர் உரிமைகள் சார்பாக நம்ம பேசும்போது இது மெஜாரிட்டியை ஒன்றிணைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம் இன்றைக்கி எல்லா தரப்புட்டையும் வந்துருச்சு. குறிப்பாக ஜனநாயக சக்திகளான அல்லது ஆப்போசிஷன், எலக்டரல் பார்ட்டிஸ் கிட்ட, ஆப்போசிஷன் கிட்ட கண்டிப்பாக அது வந்துருச்சு. அப்போ அந்த ஜனநாயக சக்திகளான நம்மளும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம அதை உணர முடியுது. எங்கெல்லாம் சிறுபான்மையினர் உரிமைகள் குறித்து பேச போகிறோமோ அப்போ மெஜாரிட்டிஸ் அதை தங்களுக்கான த்ரெட்டாக, அச்சமாக பார்க்கக்கூடிய, அல்லது தங்களுக்கு எதிராக ஏதோ அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, சிறுபான்மையினரை தாஜா பண்ணுற அரசியல் அப்படின்னு சொல்லி, அப்போது அதிகார பரவலாக்கத்தை அடிப்படையில் சிறுபான்மையினருக்கு குற்றப்படுத்துவதன் மூலமாக பெரும்பான்மை அணிதிரட்டல் அப்படிங்கிறது அதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறத இது அரசியலமைப்பு சட்ட அந்த விவாத அரங்குகள்லேயே
இந்த இந்த முரண்பாடு வந்து அங்கே வெடிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதை வந்து பேசுகிறவங்க அன்னைக்கு வந்து செக்குலரிசத்தின் பேரில் தான் அதை பேசுகிறாங்க. மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த பேரில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா மதச்சார்பின்மையை சொல்லி தான் நீங்கள் தனிப்பட்ட உரிமைகளை வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற சிட்டிசனாக மட்டும்தான் நீ பேசணுமே தவிர உன்னுடைய அடையாளத்தை குறித்து பற்றி அந்த அடையாளத்துக்கான சில வாய்ப்புகள் அதுக்கான பிரச்சனைகளை பேசுவது அடிப்படையில் பிழையானது அப்படின்னு சொல்லி அது மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த கொள்கையை பேசி தான் வந்து அதை பேசுகிறாங்க. ஆனால் இந்த மதச்சார்பின்மை வந்து இதுக்கான இன்னொரு மதச்சார்பின்மையை இந்த மாதிரியான உயர் சாதி ஆளுமர்க்கங்கள் அதை பேசும்போது அதுக்கான இன்னொரு சைடும் இருக்குது. அவங்க என்றைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த மதச்சார்பற்ற கல்வி நிறுவனங்கள், இந்த மதச்சார்பற்ற அரசு நிறுவனங்கள் இதிலெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து நிறைஞ்சிருக்கிறது எதனால்? இது ஒரு மதச்சார்பற்ற அரசியல். உதாரணத்துக்கு ஐஐடி பற்றி நம்ம பார்க்குறோம். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க. ஒரு இவங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷனில் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து மெரிட்டில் வந்தாங்க. அப்போ மெரிட்டுங்கிறது எல்லாருக்குமான ஒரு ஸ்கேலு. அதில் எல்லோரும் வந்து பரீட்சை எழுதுகிறாங்க. அதில் யார் வந்து மேலே அதிக கட் ஆஃப் வாங்குகிறாங்களோ அவங்க உள்ளே வராங்க. ஆனால் ரிசர்வேஷனுங்கிறது அடிப்படையில் வந்து ஒரு பர்டிகுலர் சாதி அடையாளத்தோடு வர்றது, அதுக்கான சலுகைகள். அப்போ இதுவும் வந்து ஒரு வகையான செக்யூலரிசத்துக்கு எதிரானது. அப்போ வந்து செக்யூலரிசம்ங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம மட்டும் பேசலை. இந்த செக்யூலரிசம்ங்கிறது ஒரு வகையான ஒரு ஆளுகை கருத்தியலாக வலதுசாரிகளாலும் பயன்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த மாதிரியான மார்ஜினலைஸ்டு குரூப்ஸு தங்களுடைய ஐடென்டிட்டி சார்ந்த தனிப்பட்ட கட்டமைப்பு ரீதியான அசமத்துவங்கள் பற்றி கேள்வி எழுப்புறதுக்கு, அந்த கேள்வி எழுப்புகிற அந்த குரலை குற்றப்படுத்த இது மதச்சார்பற்ற ஒரு நாடு அல்லது வந்து இதில் வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் வந்து நீங்கள் உங்கள் சாதியை பேசக்கூடாது, மதத்தை பேசக்கூடாது, இப்படி வந்து மார்ஜினலைஸ்டை பார்த்து சொல்கிறது. அதே நேரம் தங்களுடைய சாதியையும் தங்களுடைய சாதிய அந்த வர்க்க அந்த கல்ச்சுரல் கேபிட்டல்லாம் இருக்குல்ல, மூலதனம், குடும்பமாக பரம்பரையாக அவங்க சேர்த்து வச்ச வெறும் பணம் மட்டும் கிடையாது, அந்த கலாச்சார மூலதனம், அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கல்வி நிறுவனங்கள்லேயும் அரசியல் நிறுவனங்கள்லேயும் பெரிய பெரிய பதவிகளை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம சாதியை சொல்லி அவங்களுடைய சாதியை சொல்லி அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, அவங்க வந்து நேரான வழியில் தங்களுடைய சாதியை முன்னிறுத்தாமல் அதை மறைச்சு அல்லது ஏதோ அவங்க அன்மார்க்டு, நம்மெல்லாம் வந்து மார்க்டு அப்படின்ற ஒரு அந்த விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த அன்மார்க்டு சிட்டிசனாக தான் வந்து ஒரு சிறுபான்மையினர் இங்கே பேச முடியும். அவன் தன்னுடைய அடையாள குறியீடோட அந்த பிரச்சனைகளை பேச வரும்போது அதுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கும்போது அது உள்ளீடாகவே தேசத்துக்கு எதிரானது அப்படின்ற இந்த குரல் வந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா தேசிய அரசுகள்லேயும் இது வந்து தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறோம். இது வந்து வெவ்வேறு அலகுகளின் அடிப்படையில் நடக்கும். உதாரணத்துக்கு சில இடங்களில் வந்து இன ரீதியானதாக இருக்குது. பக்கத்து நாடு ஸ்ரீலங்காவில் ஒரு எத்னிக் ஒரு சின்ஹலீஸ் ஒரு ரேசிசமாக வந்து அது இருக்கும். அதே மாதிரி இப்போ துருக்கியில் வந்து அது துருக்கி இனவாதமாக இருக்குது. அங்கே வந்து மைனாரிட்டிஸாக மற்ற மத சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குருது மாதிரியான இன சிறுபான்மையினரும் அங்கே வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறத பார்க்குறோம். இது எல்லாத்துலேயுமே என்னென்னா அதை எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகளில் அங்கேயும் வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற கொள்கை பேசி தான் வந்து இன ரீதியாக ஒடுக்கப்படும் மக்களை அவங்க குற்றப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பரம்பரையாகவே நாங்கள் வந்து மதச்சார்பற்றவர்களாக இருக்கிறோம், மதச்சார்பற்ற அரசியலை செய்கிறோம், மதச்சார்பின்மையினுடைய ஒரு பீக்கன்ஸாக அதோட முன்மாதிரிகளாக திகழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவிலேருந்தும் இந்த வட ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்தும் குடிபெயர்ந்து போன இவங்களுடைய காலனி ஆதிக்கத்தினால் குடிபெயர்ந்து போன இஸ்லாமியர்களை அவங்களுடைய கலாச்சார தனித்துவ அடையாளங்கள் பொதுவெளியில் வரக்கூடாது, நீ அங்கே வந்து இதை போட்டு வராத, இந்த ஹிஜாபை போடாத, அதை போடாத இப்படியான ஒரு விஷயங்கள். அதே நேரம் ஃப்ரெஞ்சு அந்த வெள்ளை இனத்துடைய அந்த கத்தோலிக்க மத அடையாளங்களும் அந்த பொதுவெளி அடையாளங்களும் மதம் என்ற அடிப்படையில் பொதுவெளியில் நிறைஞ்சில்லைனாலும் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பொதுவெளியில் நிறைஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரான்ஸுக்கு போகிற ஒருத்தன் வந்து அங்கே உள்ள தேவாலயங்களையும் அங்கே உள்ள அந்த கலாச்சார சின்னங்களையும் பார்க்கும்போது அது யாருடைய நாடுங்கிறது எந்த ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கும் தெரிஞ்சு போயிடும். அது யாருடைய நாடு, அங்கே யார் வந்து
அந்த 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 நாட்டுடைய கல்ச்சருங்கிறது யாரை உள்ளடக்குது, யாரை வெளித்தள்ளுது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆளுகை கருத்தியலாக அங்கே வந்து மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த ஒரு இது முன்னெடுக்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே என்னென்னா, இந்த மாதிரியான நவீன கருத்தாக்கங்கள் மதச்சார்பின்மைங்கிற பேரில் வந்தாலும் சரி, அல்லது இப்போ அமெரிக்கா வந்து போர் தொடுக்கும்போது அந்த மத்திய கிழக்கில் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் மேலே ஈராக்கு மேலே போர் தொடுக்கும்போது வார் ஆன் டெரருங்கிற அடிப்படையில் அங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா, ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வந்து போர் தொடுக்கிறோம். இது வந்து நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் இடையிலான போர். அப்போ வந்து இங்கே ஜனநாயகம், சுதந்திரம், பெண்ணுரிமை அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போருக்கான கருத்தியல் ஆயுதங்களாக அதை வந்து கூர்மைப்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, மார்க்ஸுடைய காலத்துலேயும் சரி தான். ஏன்னா மார்க்ஸுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. யூதர்கள் வந்து சரியாக எப்போது ஐரோப்பிய பாலிட்டிக்ஸ்குள்ளே உள்ளடக்கப்படுறது, அவங்களோட யூதர்களுடைய தனித்தன்மை எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகா? அப்படி இல்லை, அவங்க கலாச்சாரம் இல்லை, அவங்க உள்ளடக்கப்படுவதற்கான பிரச்சனை. அது வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டினாக அதை வந்து பார்க்கணும். அது ஒரு அரசியல் கேள்வி, அது அதிகாரம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அது வந்து ஒரு கலாச்சார பிற்போக்குத்தனம் சம்மந்தப்பட்ட கேள்வி கிடையாது. அவங்க கலாச்சார பிற்போக்குத்தனத்தை விட்டுட்டு வந்தோடனே அவன் வந்து மெஜாரிட்டியில் மெயின் ஸ்ட்ரீமில் மைய நீரோட்டத்தில் சரியாக பொருத்தமாக கலந்துட்டவனாக நம்ம வந்து கருதலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து மார்க்ஸ் வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அதோடைய வந்து ஒரு அந்த எதிரொலிப்புகள் இன்னுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் கூட்டாட்சிங்கிறத வந்து சிறுபான்மையினர் கேள்வியை மையப்படுத்தி சில அதை வந்து அந்த கூட்டாட்சியை வந்து நம்ம பார்க்க வேண்டியதான அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய அரசு கட்டமைக்கப்படுவது அல்லது அதனுடைய ஆளுகை, ஒரு தேசிய அரசு தன்னை எப்போ வந்து அதுக்கான த்ரெட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய உள் முரண்பாடுகளை அதனால் வந்து மழுங்கடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து இந்த அரசுக்குள்ள இந்த ஆளும் வர்க்கங்கள் இவங்க வந்து இவங்களுடைய ஆளுகையை வந்து தக்க வைத்துக்கொள்ள இங்கே வர்க்க ரீதியான முரண் இருக்குது, மொழி ரீதியான அசமத்துவமான அதிகார நிலைமைகள் இருக்குது, பாலின முரண்பாடுகள் இருக்குது, ஏழ்மை இருக்குது. இது இப்படி எல்லா வகையான பிரச்சனைகளும் இங்கே இருக்கும்பொழுது தேசத்துக்கான அச்சுறுத்தல் அல்லது தேசத்துக்கான பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னோன்னே நமக்கு என்னெல்லாம் வந்து நம்மளுடைய இமேஜினேஷன், சாதாரண மக்களுடைய கற்பனைகளில் வரும்னு சொன்னால், இந்த எல்லைக்கு வெளியிலேருந்து வர்ற அச்சுறுத்தல்கள் மட்டும்தான் நம்மளுடைய கற்பனைகளில் வரும். ஏன்னா அது அந்த இந்த இவங்க கட்டமைக்கிற இந்த தேசியம் அல்லது அதனுடைய இந்த உடல் அரசியல், அதுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தேசத்துக்கான நேஷ்னல் செக்யூரிட்டி கொஸ்டினாக அவங்க பார்ப்பாங்க, தேச பாதுகாப்பு அப்படிங்கிற கொஸ்டினாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த தேசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த முரண்பாடுகள்லேருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகள் வந்து இதன் மூலமாக ஒரு பொது எதிரி அல்லது ஒரு த்ரெட்டு அப்படிங்கிறத கட்டமைக்கிறதன் மூலமாக இது வந்து மழுங்கடிக்கப்படுது. இதை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வர்றாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் சுதந்திர காலத்துலேருந்தே. இங்கே கூட வந்து முதல்ல திமுக வந்து காகிதம் இல்லத்தோட கூட்டணி வைக்கும் பொழுது டிராவிடியன் சாஹிப் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க அவங்கள ஏளனம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா திராவிட இயக்கம் முஸ்லீம் லீக் கூட்டணி அப்படின்னோடனே திராவிடர்கள் வந்து திராவிட சாஹிபுகள் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து முல்லா முலாயம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னோடி அந்த காலத்திலே வந்து இருக்குது. அப்போ யார் வந்து வெளியில் இருக்காங்க, இந்த தேசம் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்கு வெளியில் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோம், யார் சரியாக உள்ளடக்கப்படலை அப்படின்னு யாரை நினைக்கிறோம் அப்படின்ற அந்த கொஸ்டின். எது வந்து தேசிய சுயம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, எது வந்து ஒரு இந்த தேசத்துக்கு வெளியான ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே. ஸோ அந்த பாகிஸ்தானோட நீட்சி இன்றைக்கும் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அது வந்து இங்கே இருக்க சிறுபான்மையினர்கள் தான் உள்ளே இருக்கிற பாகிஸ்தான். வந்து வலதுசாரிகளோட சொற்களில் சொல்லணும்னு சொன்னால் நேஷன் விதின் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசத்துக்குள்ளே இருக்க ஒரு தேசம். ஏன்னா இந்த தேசம் வந்து ஏதோ ஒரு வெளியிலேருந்து இந்த கிருமி மாதிரி இது வந்து என்ன பண்ணலைன்னா அந்த உடலோட அசிமிலேட் ஆகலை சரியாக. அது எப்படி அசிமிலேட் ஆகும்? அவங்க என்னெல்லாம் தங்களோட டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறாங்களோ, வித்தியாசம்னு நினைக்கிறாங்களோ, அது மொழியாக இருக்கலாம், அல்லது மதமாக இருக்கலாம், அந்த மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே என்றைக்கு அவங்க விடுறாங்களோ
அதாவது என்றைக்கு நீ வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்களை வெளித்தள்ளலை, என்றைக்கு அவங்க முஸ்லீம் அடையாளத்தை விடுவாங்களோ அன்றைக்கி அவங்க தங்களை ஒழுங்காக வந்து இந்த தேசத்துக்குள்ளே உள்ளடக்கிக்கிறாங்க. அவங்க தான் பிரச்சனை, நாங்கள் இல்லை. சிறுபான்மையினர் கேள்விங்கிறத நம்ம பேசுகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபான்மையினர் பிரச்சனையாக பார்க்குறாங்க. சிறுபான்மையினர்கள் இந்த தேசத்துக்குள்ளே உள்ளடக்கப்படுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறது அவங்க தான், அது எங்களோட பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கன்செப்ஷனாக இருக்குது. அவங்க இன்னும் தங்களை வந்து தனின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு தனியான சிவில் சட்டம் வேணும், அவங்களுக்கு தனியான உரிமைகள் வேணும், அவங்க வந்து தனியாக வந்து இப்படி எல்லாமே தனித்தனின்னு அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சிறுபான்மையினரோட பிரச்சனை தான் அவங்க வெளித்தள்ளப்படுவதற்கான காரணமே தவிர அவங்களுடைய அகப்பிரச்சனை அது, எங்களோட பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இது வந்து இந்துத்துவாவோட நம்ம தோன்றலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து தேசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த கேள்வியோடு இருக்குது. இப்போ தேசத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்க முடியுமா? ஒரு தேசத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்க முடியுமா? பல்வேறு வகையான வரலாற்று போக்குகள் வந்து இணைந்து ஒன்றுக்கு ஒன்று உரசி உறவாடி அப்படி உருவாகிறது தான் வரலாறே தவிர ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஆரிஜின் இருக்க முடியுமா ஒரு தேசத்துடைய வரலாற்றுக்கு அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அப்போ வரலாறு ஒரு தேசத்துக்கான ஒரு வரலாறு அப்படின்னு அந்த கன்செப்ஷன் இருக்குது. அந்த வரலாறு அந்த மரபுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜினேஷன். ஸோ அதுக்கு யாரெல்லாம் உள்ளே வர மாட்டாங்களோ அவங்க வந்து த்ரெட்டு. அப்போ அவங்க அசிமிலேட் ஆகாதது அவங்களோட பிரச்சனை, எங்களோட பிரச்சனை இல்லை. இந்த வகையான சிந்தனைகளுடைய ஒரு கிறிஸ்டலைசேஷன் தான் இன்றைக்கி வந்து இந்துத்துவாவாக பார்க்குறோம். அதாவது சிறுபான்மையினர் தங்களுடைய உரிமைகளை கேட்பதை குற்றப்படுத்தியது வந்து ஒரு வகையான அரசியல் என்றால், ஒரு மதச்சார்பற்ற தேசியவாத அரசியல் என்றால், அந்த சிறுபான்மையினருக்கு எதிராக நம்ம அணிதிரண்டு ஆக்டிவாக அந்த பிரச்சனையை அப்ரூட் பண்ணுறதுக்கு அமைப்பாகணும் அப்படிங்கிறது ஒரு வலதுசாரி இந்து தேசியவாத கற்பனை. ஸோ அதுதான் வந்து ஒரு மதச்சார்பற்ற தேசியவாத கற்பனையையும் ஒரு வலதுசாரி இந்து தேசியவாத கற்பனையும் வந்து பிரித்து காட்டுறதா பார்க்குறேன். ஸோ இந்த அடிப்படையில் இதில் ஒரு முக்கியமான ஒரு இடையீடு நடந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ சிஏஏ போராட்டத்தை வந்து அதை சொல்லாமல் நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். சிஏஏல வந்து இந்த யாரெல்லாம் இதுக்கு தேசத்துக்கு உரியவர்கள், எந்த சுயமெல்லாம் தேசத்துக்கு வெளியில் அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியாகவே பிரிக்கிற ஒரு முயற்சி நடந்தது. அதுதான் வந்து சிஏஏ சட்டமாக வந்தது. அப்போ எக்ஸ்க்ளூஷனுங்கிறத வந்து லீகலாகவே அவங்க சிட்டிசன்ஷிப் லெவலில் போய் பண்ண வந்து அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு வந்து காரணமாக பார்ட்டிஷனு, மைனாரிட்டிஸு, மற்ற நாடுகளில் உள்ள ஒடுக்கப்படும் சிறுபான்மையினர் அப்படி இப்படின்னு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு சாதகமான சில அவங்க சொல்லாடல்களையும் உருவாக்கி அவங்க அதை செஞ்சாங்க. அப்போ வந்து முதல் முறையாக முஸ்லீம் முகங்கள், முஸ்லீம் அடையாளங்கள் வந்து வீதிக்கு திரண்டு வந்து இந்திய அடையாளத்தை தங்களுடைய அடையாளமாக கூறுறாங்க. யார் வந்து சரியாக உள்ளடக்கப்படலை, யார் வந்து தேசத்துக்கு நம்பகமாக இருக்கிறதுக்கு இடையூறான ஒரு பண்பாட்டை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய அடையாளத்தை வந்து உரிமை கோரும் ஒரு வகையான ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது. அது வெறுமனே முஸ்லீம் போராட்டமாக அல்ல, முஸ்லீம்கள் வந்து அதனோட சோஷியல் பேஸாக இருந்திருக்கலாம், இல்லை வேன்கார்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லா வகையான ஜனநாயக சக்திகளையும் உள்ளடக்கின ஒரு பாப்புலர் ப்ரொட்டஸ்டாகவும் மாறுது, ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாகவும் அது மாறுறதை பார்க்குறோம். அது வந்து சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறேன். அப்போ தான் வந்து ஒரு முஸ்லீம் வந்து தன்னை ஒரு இந்தியன், ஒரு அன்ப்ராப்ளமேட்டிக்கலி இந்தியன், எப்போதுமே வந்து செக்குலர் மீடியாவாக இருந்தாலும் சரி தான், இல்லை இந்துத்துவாதிகளாக இருந்தாலும் சரி தான், முஸ்லீம்களை பற்றி பேசும்போது அவங்க அவங்க வந்து முன்னேறுறது அல்லது வந்து நிறையா இவங்களோட கன்செப்ஷன்லாம் இருக்குல்ல, இவங்க பிற்போக்குத்தனமான பண்பாடை விடுவது, இப்படியான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர என்றைக்குமே அவங்கள வந்து ஒரு அன்ப்ராப்ளமேட்டிக்கலி ஒரு சாதாரண ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அப்படியான ஒரு நபரை வந்து ஒரு அன்ப்ராப்ளமேட்டிக்கலாக ஒரு சிட்டிசனாக பார்க்குற மாதிரி ஒரு முஸ்லீம் சிட்டிசனாக பார்க்குறது இல்லை அப்படிங்கிற நிலையை இவங்க வந்து அதை அப்படியே கொஞ்சம் தலை குப்பரை ஆக்கி, ஒரு முஸ்லீம் ஏன் அன்ப்ராப்ளமேட்டிக்கலி சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு தங்களுக்கான ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் ரைட்டை கேட்டு அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் எப்படியான காலகட்டம்னா, அதுக்கு முந்தின தேர்தல்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அன்றைக்கி வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வைக்கிற முழக்கங்கள் என்னவாக இருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி வந்து ஒரு நியர் யுனானிமஸாக ஒரு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தது.
நம்ம இந்துத்துவாவுக்கு எதிராக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பேசுனா தான் வந்து கொஞ்சமாவது நமக்கு ஓட்டு விழும் அல்லது நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல்ல வந்து சிஐஏ போராட்டத்தில் முஸ்லீம்களும் சரி அல்லது அதுக்கு பின்னாடி நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய தேசியவாதங்கிறதையோ இல்லை பேட்ரியாட்டிசம்ங்கிறதையோ இல்லை கான்ஸ்டியூஷனல் பேட்ரியாட்டிசம்ங்கிறதையோ எப்படி வந்து இந்த பாப்புலர் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து தங்களுக்கானதாக உரிமை கோரிக்க முடியும்? அவங்க வந்து தங்களை கான்ஸ்டியூஷனல் பேட்ரியாட்ஸாக முன்னிறுத்தி கொண்டு இந்த இந்து தேசியவாத கலாச்சார தேசியவாத அந்த அரசை வந்து எதிர்கொள்வதற்கான ஒரு பொட்டென்ஷியல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது, வெகுஜன மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிரூபித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறோம், கான்ஸ்டியூஷனை முன்னிறுத்தி பேசுகிறாங்க, சம்விதான் அப்படின்னு பேசுகிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிச்சு இந்துத்துவா நேரட்டிவ்க்கு எதிரான இன்னொரு நேரட்டிவை வந்து முன் வச்சிருக்கிறாங்க, மோடியோட பிம்பத்தை வந்து சரிச்சிருக்கிறாங்க அப்படின்னுலாம் வந்து நம்ம சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி நடந்த இந்த வெகுஜன மக்கள் போராட்டங்கள் அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட மக்களினுடைய அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஒரு இங்கே உள்ள ஒரு இந்திய முஸ்லீம் சிறுபான்மையினுடைய பிரச்சனை அப்படிங்கும்போது அது தன்னை வந்து ஒரு அன்ப்ராப்ளமேட்டிக்கலி ஒரு இந்தியன் சிட்டிசனாக ஒரு ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் ரைட்டை கொடுக்கறதுக்கு அவங்களுடைய அடையாளத்தின் காரணமாக அவர்கள் மறுக்கப்படும் போது அந்த அடையாளத்தை முன்னிறுத்தி அதே நேரம் தங்களது பர்டிகுலரான அந்த தனிப்பட்ட மத அடையாளங்களையும் வந்து ஒழித்து கொள்ளாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அசர்ட்டிவாக வந்து முன்வந்து போராடின அந்த ஒரு போராட்ட அரசியலினுடைய அந்த அது சாதித்த சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக ஒரு நேரட்டிவ் அடிப்படையிலும் சரி, மற்ற பொலிட்டிக்கலாக வந்து அவங்க அந்த விவாதங்களோட மேசையை அவங்க திருப்பினதுலையும் சரி, அந்த அடிப்படையில் அவங்க செஞ்ச அவங்க ஈட்டி தந்த சில பலன்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு மொழியை வந்து முன்னெடுத்து இன்றைக்கி ஒரு தேர்தலில் ஒரு சின்ன ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் அது எந்த அளவுக்கு மறுபடியும் இந்த மக்கள் குழுமங்களுடைய பிரச்சனையை வந்து பேசுகிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி இது முஸ்லீம்கள் மேலே தினந்தோறும் வந்து வன்முறைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, கலவரங்கள் இருக்குது, பள்ளிவாசல்கள் இடிக்கப்படப்படுது. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்லையுமே வந்து கருத்து வித்தியாசம் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முஸ்லீம்களும் வந்து அவங்க மேலே யுஏபிஏ போன்ற இந்த மாதிரி ஒடுக்குமுறை சட்டங்கள் வந்து பாய்ச்சப்படுது. அப்படிங்கும்போது அடிப்படையில் எந்த வகையில் வந்து இந்த மக்கள் இந்த போராடி இந்த திரண்டு அவங்க ஒரு ஆப்போசிஷனை வந்து சாதிச்சு கொடுத்தாங்க. ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் அளவு உலக மீடியாக்கள்லாம் வந்து இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்டை பில்டு பண்ணி அதோட ஒரு மொமெண்டமை கொண்டு வந்து அதை இன்றைக்கி இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் மற்ற அமைப்புகளும் வந்து அதை தங்களுக்கானதை வரித்து கொள்ளும்பொழுது குறைந்தபட்சம் அந்த போராட்டங்களை கூட நினைவுபடுத்துறதுக்கு இவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அல்லது திமுக வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தை மற்ற எல்லா தமிழ் உரிமைகள் சார்ந்த போராட்டத்தையும் நினைவுபடுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது இந்த சிஐஏ போராட்டம் அது குறித்த நினைவுகள் வந்து குறைந்தபட்சம் மத்திய அந்த தேசிய கட்சிகள்னால அது ஒரு தங்களுடைய ஒரு மரபாக அது வந்து பேசப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. திரும்பவும் அவங்க வந்து சிறுபான்மையினர்களுடைய பிரச்சனைகளில் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை வந்து தொடர்றதுங்கும்போது இந்த ரீடெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி வந்து 10 வருஷ காலமாக மோடி உடைய அரசாங்கத்தில் என்னெல்லாம் வந்து ஜனநாயக உரிமைகள் பறிபோணுச்சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ், மூச்சு விடும் இடைவெளி நமக்கு கிடச்சிருக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவில் இன்ஸ்டிடியூஷனலாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் எக்ஸ்க்ளூஷனை, மைனாரிட்டிஸோட அதரைசேஷன், மற்றமையாக்கத்தை இதெல்லாமே வந்து அது பாதிக்கிறதுக்கான என்ன ஒரு பொட்டென்ஷியல் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ அடிப்படையில் இந்த பிரச்சனை அந்த வேர்க்கால் மட்டத்தில் உள்ள இந்த பிரச்சனையை வந்து நம்ம அணுகாமல் வெறுமனே கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி பலம் வந்து அதிகமானது அல்லது கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சதோ அது மட்டுமே போதுமானதாக இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து அது ஒரு வகையான வெற்றி தான் இந்த எல்லா மக்களுக்கும், போராடக்கூடிய இந்த எல்லா மக்கள் தரப்பினருக்கும் ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு முன்னகர்வு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பின்னோக்கி வந்தது 10 அடிங்கும்போது ஒரு அடி முன்னாடி போகிறதுங்கிறத வந்து நம்ம எப்படி
அது கொண்டாட்ட மனநிலையில் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்ட்ரக்சுரலாக இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பேசுகிறதுக்கு அல்லது அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் இந்த உரையை நான் அமைக்கணும்னு நினச்சேன்.